தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் செம்மணி பகுதியில். அங்கே அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்கள் செம்மணி பகுதியில் தான் புதைக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாறுகள் இருக்கின்றன. இதில் முறைப்பாடு அளித்தவர், அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கிற ராஜ் சோமதேவா அவர் சொல்கின்ற பொழுது இதில் 2 சிதிலங்களை தவிர மிச்சம் எல்லாமே மனித சிதிலங்கள் தான். பெட்கள் பாட்பட்கள் என்ற வடிவமைப்பில் இருக்கின்றன. சிறுவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்களுக்கான படுகொலையாகவும் அரங்கேறி இருக்கின்றது. அதில் பல இலக்கத்தகடலும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதாவது விடுதலை புலிகளுடைய 2 பொதுமகன்களுக்கு 1 இராணுவத்தினர் என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள். இந்த கட்டம் கட்டமாக பொதுமக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற இராணுவ முகாம்கள் நீக்கப்படும். இருப்பை தவிர இனி பெட்ரோல் இறக்குமதி இடம்பெறாது என்கின்ற அப்போ இந்த வரிசைகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பதற்ற நிலவி இருக்கு. மஹிந்த ராஜபக்ச, ஜுலம்பட்டியே, அமரே மற்றும் வம்பொட்டா போன்ற பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என அவர் ஜெஃப்னபரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணியில் அகலப்பட்ட மனித சிதிலங்கள் தொடர்பான விடயம். ஏற்கனவே அது தொடர்பான ஒரு சின்ன சுருக்கம் ஒன்றை பார்த்துட்டு போகலாம். செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் மயான மண்டபம் ஒன்று கட்டுவதற்காக அங்கே அத்திவாரம் கிண்டிய பொழுது அந்த அத்திவாரத்திலிருந்து சில எண்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் வெளியில் வந்தது. அந்த எண்புகள் மனித எண்புகளாக இருக்கலாம் என்று சந்தேகத்தின் பேரில் அந்த விடயம் போலீசாரிட முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டது. கிருபாகரன் அவர்கள் இந்த முறைப்பாட்டையும் பதிவு செய்திருந்தார். ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட எண்புகள் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட மனித சிதிலங்களாக இருக்கலாம் என்று அரசியல் பரப்பிலையும் சரி பொது வழியிலையும் சரி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது இது செம்மணியில் இடம்பெற்ற படுகொலைகள் என்ற சிதிலமாக இருக்கலாம். ஏற்கனவே இந்த பல தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் செம்மணி பகுதியில். அங்கே அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்கள் செம்மணி பகுதியில் தான் புதைக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாறுகள் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக உடனடியாக இது அகழ்ந்தெடுக்கப்பட்டு இதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படணும் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த விடயம் நீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு சென்றப்பட்ட பொழுது நீதிமன்றத்தில் நீதவான் இது தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளணும், மார்ச் 4ஆம் தேதி இது தொடர்பான கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர் சொல்லியிருந்தார். இதில் பலரும் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். போலீஸார் உட்பட இதில் முறைப்பாடு அளித்தவர், அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கிற ராஜ் சோமதேவா அது மட்டுமில்லாமல் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் போன்ற பலரும் இதில் பங்கு பெற்று இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்தில் இது தொடர்பான விடயங்களை தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்கள் மிக முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில், அதாவது மனித சிதிலங்களாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் சொல்கின்ற பொழுது இதில் 2 சிதிலங்களை தவிர மிச்சம் எல்லாமே மனித சிதிலங்கள் தான். 2 சிதிலங்கள் மட்டும்தான் இது விலங்குகள சிதிலங்களாக இருக்கின்றது. மேனைய அனைத்துமே மனிதனுடைய சிதிலங்கள் தான், மனிதர்களுடைய சிதிலங்கள் தான். அதிலையும் குறிப்பாக 2 அடி மட்டும்தான் இது அகலப்பட்ட இடத்துல இந்த சிதிலங்கள் வந்திருக்கு. இதை இன்னும் அகழ்ந்தால் இதுக்குள்ள வேறு சிதிலங்கள் இருக்கலாமோ என்றும் ஊகிக்கப்படுகின்றது என்று சொல்லுகிறேன். ஏன்டா இது ஒரு சதுப்பு நிலம். ஆகவே இதை சதுப்பு நிலம்னு உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஈரப்பதம் அதிகமான நிலம். ஆகவே உள்ள நிறைய புதைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆகவே அந்த பொருளின் அடிப்படையில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இதில் எடுக்கப்பட்ட சிதிலங்களில் இருந்த சில பாட்பட்கள் என்ற வடிவமைப்பில் இருக்கின்றன. ஆகவே சிறார்களும் இதில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த செம்மணி படுகொலையில் சிறுவர்களுடைய விடயங்களும் அதிகமாக இருக்கலாம் என்று ஏற்கனவே விமர்சன ரீதியில் சொல்லப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த பாடசாலைகளில் நடந்த குண்டு தாக்குதல்கள், அது மட்டுமில்லாமல் கிருசாந்தியினுடைய படுகொலை என்று பல படுகொலைகளில் இந்த சிறுவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்களுக்கான படுகொலையாகவும் அரங்கேறி இருக்கின்றது. அந்த படுகொலைகளோட உடல்களும் இதில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதவான் உத்தரவுன்ற பேரில் உடனடியாக இதை அகழ்ந்தெடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அவர் சொல்லியிருக்கார். அதற்கு முதல் ஸ்கேனர் மூலமான ஒரு பரிசோதனை நடத்திய பின்னர் அதற்கு பிறகு அகழ்வாராய்ச்சிக்கு போகலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலநிலைகளை கருத்தில் கொண்டு அகழ்வாராய்ச்சிகள் நடக்கலாம். ஏனெண்டா இந்த
ஸ்கேனர் பழமையாகவே இதான் முறை. என்னென்ன முதல் ஸ்கேனர் மூலமாக அது அந்த பரிசோதனை நடக்கப்படும், உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது தொடர்பாக. அதற்கு பிறகு மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்றால் அந்த நடவடிக்கைகள் தொடரப்படும். கொக்கு தொடுவாயிலே மண்மையில் அப்படித்தான் இருந்தது. ஆகவே இந்த மனித புதைகுழி விவரங்களில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது வந்து செம்மணி இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் கொக்கு தொடுவாய். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் பல எண்புக்கூடுகள், மனித எச்சங்கள், சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதில் பல இலக்கத்தகடலும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதாவது விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய இலக்கத்தகடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்ட அதே சமயத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினர்களுக்கு ஒரு விடயத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் மூலமாக பல மரபணு சோதனைகளை நடத்தி இது வந்து யாருடைய சிதிலங்கள் என்று இனங்காணுமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அது தொடர்பான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த மனித புதைகுழிகள் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு காணொலிகளில் சொல்கின்ற பொழுதும் சொல்லியிருப்போம். மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விடயம் வந்து பிறகு கொக்கு தொடுவாய், பின்னர் இப்போ செம்மணி விடயமே வந்திருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கில் இந்த மனித புதைகுழிகள் தொடர்பான பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலையும் குறிப்பாக இந்த விகாரைகளை நாங்கள் கட்டாயம் சொல்லியாகணும். அண்மையில் வேலன் சுவாமிகள் சொன்னதாக இருக்கட்டும், அதற்கு முன்னர் தமிழ் அரசியல் பரப்பில் பேசப்படுற விடயங்களாக இருக்கட்டும், அதில் பெரும்பாலானவை இந்த விகாரைகள் கட்டப்படுவதற்கான பின்னணியில் இருக்கிறது மனித புதைகுழிகள் தான். மனித புதைகுழிகளை, மனித எச்சங்களை புதைத்ததை மறைப்பதற்காகத்தான் அதற்கு மேலே விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த மனித எச்சங்கள் தொடர்பான விடயம் எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு பரப்பில் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இது தொடர்பான நடவடிக்கைகளும் அகழ்வாராய்ச்சிகளும் நடந்த வண்ணமே இருந்தது. அகழ்ந்த பிறகு அது சில நேரங்களில் சீதோச நிலை காரணமாக மூடி திருப்பி அகழப்பட்டு திருப்பி மூடப்பட்டு என்று தொடர்ந்து இழுபட்ட வண்ணமே இருக்கின்றன. ஏற்கனவே கொக்கு தொடர்பான விசாரணைகள் கூட இன்னும் முழுமையாக நிறைவடையாத அந்த சூழ்நிலையில் இப்போ செம்மணியில் வந்து இந்த மனித சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஒரு பேசு பொருளாகவே மாறியிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய விடயம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதவியை கௌசல்யாவுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மாகாண சபை தேர்தலில் தலைவரின் வழியில் நான் நிற்கப் போகின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அவர் தன்னுடைய வலையொலி காணொலிகளில் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை அடிக்கடி குறிப்பிடுவார். மாகாண சபை தேர்தலில் நான் நிற்பேன், நான் அதில் வெற்றி பெறுவேன். அவருடைய பேசுகின்ற தொனிப்பொருளை பார்க்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக வருவேன் என்கின்ற பொருளில் கதைச்சிருப்பேன். ஆகவே அப்படி வந்தால் அது தொடர்பான பல விடயங்களும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாகாணசபை தேர்தலுக்கு பிறகான காலப்பகுதியில் என்னை இயக்குறது யாருன்னு இங்கே நிறைய பேர் கேட்டோன்றிருக்கிறீங்க. அந்த என்னை இயக்குறது யாருன்னு தெரிய வரும். அப்படி மாகாணசபை தேர்தலில் எனக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காத பட்சத்தில் நான் அந்த இயக்குவதோடைய இணைஞ்சு கொள்வேன் என்கின்ற பொருள்பட தன்னுடைய பழைய காணொலிகளில் இவர் சொல்லியிருந்தார். அவை இப்போ இவர் இந்த மாகாணசபை தேர்தலை தொடர்படுத்தி தன்னுடைய எம்பி பதவியையும் தொடர்படுத்தி அந்த பதவியை கௌசல்யாவுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார், தன்னுடைய எம்பி பதவியை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார். இந்த இராணுவத்தினருடைய தொடர்பானது. ஆகவே இந்த இலங்கை தீவென்று எடுத்துக்க இலங்கையில் ஒட்டுமொத்தமாகவே 100 பேருக்கு 1.5 இராணுவத்தினர் தான் இருக்கணும். முல்லைத்தீவை எடுத்துக்கொண்டோம்டா, முல்லைத்தீவில் வந்து 2 பொதுமகன்களுக்கு 1 இராணுவத்தினர் என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள். ஏற்கனவே பாதுகாப்புக்கு நிறைய ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த இராணுவத்தினரோட அதிகரிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இந்த அரசாங்கம் வந்து இராணுவத்தை நீக்க போகணும்னு சொன்னாலும், ஆனால் இந்த இராணுவத்தினருடைய கெடுபிடியில் அல்லது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இது இருக்கிறதுன்றதுக்கு இது ஒரு ஆதாரம் என்ற பொருள்பட அவர் பேசியிருப்பார். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல இடங்கள்லையும் இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று தங்களுடைய பேச்சுகளிலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி அனைவரும் தெரிவித்த வண்ணமே இருந்தார். அண்மையில் கூட பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருப்பார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணை வந்து கூறுகின்ற பொழுது எந்த விடயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டம் கட்டமாக பொதுமக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற இராணுவ முகாம்கள் நீக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருப்பார். ஆகவே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது வந்து காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற இராணுவ முகாம்கள் நீக்கப்படும். அப்போ இதில் அவர் சொல்லுகின்ற பொழுது தேவையற்ற இராணுவ முகாம்கள் நீக்கப்படும். அப்போ இவர்கள் தேவையானது எது, தேவையற்றது எது
என்ற நகைச்சுவை வடிவேல நகைச்சுவை மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும். தேவையில்லாத ஆணி எல்லாம் பிடுங்கப்படும் என்ற மாதிரி இவையில் எதை தேவையற்ற இராணுவ முகாம்கள் எதை மென்ஷன் பண்ணினோம் என்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. ஏனென்றா ஏற்கனவே இந்த சோதனை சாவடிகள் அகற்றப்படுகின்ற பொழுது மட்டுவால் ஆணையரவு போன்ற இடங்களில் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டது. திருப்பியும் அந்த சோதனை சாவடிகள் திருப்பியும் கொண்டு வரப்பட்டது. அப்போ இவர்கள் எதை தேவையற்ற இராணுவமாங்கள் என்று கருதுகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்து இற்றை வரைக்குமே இருக்குது. ஏண்டா ரணில் விக்ரமசிங்கோட காலத்துக்கு முன்னரே இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்ற விடயம் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் இவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்ற பட்சத்தில் இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று தான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருந்தது. அதுவும் ஓரளவுக்கு அகற்றப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது. ஏண்டா பலாலில வீதிகள் விடுவிக்கப்பட்டதிலிருந்து அது மட்டும் இல்லாமல் பருத்துறையில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று சொன்னது வரைக்குமே உறுதிப்பாடாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு பருத்துறையில் விடுவிக்கப்பட்ட இராணுவ முகாம்களில் வந்து மக்கள் உள்ளே போக முடியாத நிலைமை இருந்தது. ஏனென்றால் அங்கே முழுமையாகவே அந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்படையில்லை. ஆக அதற்கு புறகான காலகட்டத்தில் பலரும் இது தொடர்பாக பேசினாலும் கூட முன்னைய அரசாங்கங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தனமோ அந்த நிலைப்பாடு தான் இவர்களும் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தான் மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. காரணம் என்னென்றா இவர்கள் சொன்னதை சரிவர செய்யவில்லை என்கின்ற விமர்சனம், இந்த காணி தொடர்பாக சொன்னதை சரிவர செய்யவில்லை என்கின்ற விமர்சனம் இப்பயுமே மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, பெட்ரோல் இல்லை எரிபொருள் தட்டுப்பாடு என்ற விடயம் அண்மையில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள் இறக்குமதியாளர்கள் சங்கம் புதிதாக ஒரு விண்ணப்பங்களையும் நாங்கள் அனுப்பல என்கின்ற பொருள்பட பேசியிருந்தார். ஆகவே புதிதாக ஒரு விண்ணப்பங்களும் அனுப்பப்படாத பட்சத்தில் இருப்பை தவிர இனி பெட்ரோல் இறக்குமதி வந்து இடம்பெறாது என்கின்ற பொருள்படத்தான் அவருடைய அந்த உரை இருந்தது. அவர் அந்த விடயத்தை சொன்னா பிறகுல இருந்தே இப்போ பெரும்பாலும் வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையின் பல பிரதேசங்கள்லையும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அப்போ இந்த வரிசைகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பதற்ற நிலவி இருக்குது. ஏன்னா முன்னைய ஆட்சியில் அல்லது முன்னைய காலகட்டங்களில் நடந்தபோது இந்த வரிசை நீளுமா என்கின்ற பதட்டம் மக்கள் மத்தியில் இருந்தது. அதற்கு பதிலளிக்கிற முகமாக அனில் ஜேதிஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது தொடர்பான விடயங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் தொடர்பாக யார் பரப்புகின்றார்கள் என்றால் ஒரு தெரிவு செய்யப்பட்ட குழுக்கள் தான் வேண்டுமென்றே இந்த தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே எங்களோட கையில் இருக்கிற இருப்பு வந்தே போதுமான இருப்பாகத்தான் இருக்கின்றது. மக்கள் எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக அச்சமடைய தேவையில்லை. அது வெறுமனே போலியாக பெறப்பட்ட செய்திகளை தவிர எங்களுடைய இருப்பு இன்னும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அதாவது இனி வரும் காலங்களுக்கும் போதுமான எரிபொருள் இருப்பு இப்போ இருக்கின்ற பொருட்பட அவர் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவிச்சிருக்கின்றார் அமைச்சர் அனில் ஜேதிஸ் அவர்கள். ஆகவே எரிபொருள் சம்பந்தமான பதற்றம் ஓரளவு நீங்கி விட்டது என்று நாங்கள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் கூட மிகப்பெரிய பதற்றமாக அண்மையில் இருந்த விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்ற படுகொலை சம்பந்தமாக வந்த விடயங்கள் தான். அதிலிருந்தே தொடர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை இலங்கை சந்தித்த வண்ணமே இருக்கின்றது. அதில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் தான் இப்படியான விடயங்களை பரப்புகிறார்கள் என்று பார்த்தா அண்மையில் ஜனாதிபதி கூட சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினம் இந்த பாதாள குழுக்கள் தொடர்பான அச்சம் வந்து தென்னிலங்கையில் மட்டும் இல்லை வடக்கு கிழக்கிலையும் பெறப்போகுது என்கின்ற பொருளோட யார் சொல்லியிருக்கிறார்னா ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கார். ஆகவே இப்போ ஒரு பெரிய ஒரு இருக்குப்பாடோடு தான் இருக்குது. என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த படுகொலைகள், அதாவது பாதாள உளவு குழுக்கள் சம்பந்தமான விடயம். ஆகவே பாதாள உளவு குழுக்கள் தொடர்பாக ஏற்கனவே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே இருந்தே இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் வந்து பாதாள உளவு குழுக்களோட தொடர்பில் தான் இருந்திருக்கின்றார்கள் என்று யார் என்னென்ன பாதாள உளவு குழுக்களோட தொடர்புகளாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் ஒரு விடய பரப்ப முழுமையாகவே அவர் பாராளுமன்றத்தில் முன்வைச்சிருக்கின்றார். அந்த வகையில் அவர் என்னென்ன ஜனாதிபதிகள் என்னென்ன பாதாள உளவு குழுக்களோட தொடர்பு வச்சிருக்கின்ற விவரத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மறைந்த ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன கோணவல சுனில் என்ற பாதாள உளவுக்குழு உறுப்பினரை பயன்படுத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதியின் வீட்டின் மீது கற்கள் வீச வைத்தார். மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச பாதாள உளவுக்குழு தலைவர்களை வழிநடத்தி ஊடகவியலாளர் ரிச்சர்ட் டி சொய்சாவை கடத்தி சென்று படுகொலை செய்தார். ரிச்சர்ட் டி சொய்சா பற்றிய ராணி திரைப்படம் வெளியிடப்பட உள்ளது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச இந்த திரைப்படத்தை ரகசியமாக பார்வையிட்டு அவருடைய தந்தை ஜனாதிபதி பதவியில் இருந்தபோது என்ன நடந்தது என்பதை கண்டறியுமாறு கோருவதாகவும் சுனில் வட்டகல அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜுலம்பட்டியே அமரே மற்றும் வம்பொட்டா போன்ற பாதாள உளவுக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்.
ஜுலம்பிட்டியே அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்களின் பாதுகாப்பாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார் எனவும் நாடாளுமன்றத்தில் வந்து சுனில் வட்டகல அவர்கள் தெரிவிச்சிருக்கார். ஏற்கனவே இந்த எதிர்க்கட்சிகள் தான் இப்போ ஆளுங்கட்சி மேலே இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பான விமர்சனங்களை முன்வைச்சு கொண்டிருந்தது. இப்போ இவர்களுமே விமர்சனங்களை முன்வைச்சோம். ஏற்கனவே இந்த பாதாள உலகக்குழு சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது இது ஆளுங்கட்சியிலிருந்து முன்வைக்கப்பட்ட விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னைய ஆட்சியாளர்கள் மேலே வந்து பழி சுமத்தப்பட்டிருந்தது. ஆகவே அந்த விடயத்தை இவரும் தொடர்ந்திருக்கின்றார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் பட்டகலா அவர்கள். ஆகவே இப்படியான ஒரு விடயம் வந்து நடந்த வண்ணமே இருக்கின்றது. அதாவது இப்படியான ஒரு இன்னுமே இந்த பாதாள உலகக்குழுக்கள் தொடர்பான செய்திகள் வெளிவந்துകൊണ്ടിருக்கிற அதே நேரத்தில் இவர்களுமே அரசியல் வட்டாரங்களுக்குள்ளேயுமே இந்த பாதாள உலகக்குழு சம்பந்தமான ஒரு மோதல் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. ஆக இப்போ தென்னிலங்கை பிறப்பை பார்த்தோம்னா அது இப்போ அடுத்ததாக நாங்கள் எங்கே வரப்போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு அரசியல் சம்பந்தமாக. வடகிழக்கு அரசியல் என்பதாண்டே அதில் மிக முக்கியமான கட்சியாக இருக்கின்றது வந்து தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து போன கட்சிகளை மீண்டும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் சேர்ந்து செயற்படுவோம் என்று, ஒரு கூட்டமைப்பாகவே சேர்ந்து செயற்படுவோம் என்று ஒரு அழைப்பு கடிதம் ஒன்றை அனுப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என அவர் தெரிவிச்சிருக்கின்றார். டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன், புலட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் அனுப்பி வச்ச கடிதத்தில் இந்த விடயங்கள் இருக்கு. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக நாங்கள் மூவருடனும் கலந்துரையாடியது தொடர்பானது. இக்கலந்துரையாடல் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் எமது கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிட்டது போல இந்த தேர்தலிலும் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கே ஆனது. இது சம்பந்தமாக கலந்துரையாட 2/3/2025 தேதி, அதாவது 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 தேதியை செல்வம் அடைக்கல்நாதனுடன் நிர்ணயித்திருந்தோம். எனினும் அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் போது தாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறொரு கூட்டணியை 23ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 தேதி உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்திருந்தது. இது எமக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியமை இயல்பானதும் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். நாம் இந்த முயற்சியை மேற்கொண்டது தனிய தேர்தலுக்காக அல்ல. எமது முயற்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய இந்த 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனே ஆகும் என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன். இந்த முயற்சியை மேலும் தொடர்பை விரும்புகின்றேன். இதற்கான தங்களது இணக்கம் இருக்குமானால் நாம் தொடர்ந்து பேசலாம். அதே நேரம் நாம் தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பின் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள சகல தமிழ் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களையும் நாம் கைப்பற்றும் முகமாக தேர்தலுக்கு பின் செயற்படுவதற்கான உடன்பாடு ஒன்றை தேர்தலுக்கு முன்னரே ஏற்பாடு செய்தல், இதற்கும் தங்களது உடன்பாடு இருக்குமென்றால் நாம் தொடர்ந்து பேசலாம். தங்களது துரித பதிலுக்கு நன்றி உடையவராக நாங்கள் இருப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது அவர் பேசுகின்ற பொழுது ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தலையும் இது பேசப்பட்டிருந்தது. அதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் எங்களுக்கு முக்கியமான இடங்கள் என்ன இடங்களோ அந்த இடங்களில் மட்டும் ஒன்றிணைந்து பயணிப்போம், வேறு இடங்களில் தனித்தனியாக பயணிப்போம். அதுவும் தோல்வியில் முடிஞ்சது. இப்போ மீண்டுமே இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது தேவையான முக்கியமான இடங்களில் நாங்கள் ஒன்றிணைத்து பயணிப்போம். அதிலே அவர் சொல்கின்ற பொழுது இன்னொரு விடயத்தை சொல்லிடுறார். அப்படி ஒன்றித்து பயணிக்காட்டிக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் கூட்டணி அமைப்போம். ஏற்கனவே சுமந்திரனால் கூட இந்த விடயம் தான் சொல்லப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டியிடுவோம், உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் எங்களுடைய பதவி நிலைகளை பெற்ற பிறகு மீண்டும் ஒன்று சேர்ந்து கூட்டணியாக முயற்சிப்போம். ஆக இந்த தமிழரசு கட்சியினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற நிலைப்பாடு பல இடங்களில் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இது மீண்டும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த விடயமும் எப்படி அமையப்போகின்றது என்பதை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். தமிழரசு கட்சியினுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிச்சிருக்கின்றார். என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் விடுதலை புலிகள் காலத்தில் இந்த போதைப்பொருள் ஊடுருவல்ன்றது வடகிழக்கில் இல்லை. உண்மையிலே அவர்களுக்கு ஆளுகைக்குட்பட்ட எந்த ஒரு பிரதேசத்திலையும் இந்த விடயம் இருக்கே இல்லை. ஆனால் இப்போ இந்த விடயம் வந்திருக்கு. இந்த விடயத்தால் பல தீமைகள் சேர்ந்துருக்கு. திருட்டு சம்பவங்கள் நடக்கிறது, கொலை சம்பவங்கள் நடக்கிறது. இந்த விடயத்தால் பல விடயங்கள் திருப்பி உள்ள வந்திருக்கு. திருட்டு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் போன்ற பல விடயங்கள் வந்திருக்கு. ஆகவே போலீஸார் இதற்கு உடனடியாக தீர்வினை காணணும் என்கின்ற பொருள்பட அவர் தன் உரையில் பாராளுமன்றத்தில் தன் உரையாற்றியிருக்கிறார்.
அந்த உரையையும் நான் அந்த காணொலியில் நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. புதிய அரசானது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தும் எண்ணத்தை, அதன் செயலை நாமும் முற்றுமுழுதாக வரவேற்கின்றோம். இந்த நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் தற்போது போதைப்பொருள் பாவனை தலைவிரித்து ஆடுகின்றது. அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையாலும் போதைப்பொருள் ஊடுருவல்களாலும் நாடு முழுவதும் தள்ளாடுகின்றது. எங்களுடைய வடக்கு கிழக்கில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு இவ்வாறான நிலைமைகள் இருந்ததில்லை. அதுவும் வடக்கிலே மிக கட்டுப்பாடாக இருந்த போதைப்பொருள் பாவனைகள் இப்போது மிகவும் அதிகமாகி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயல்பாட்டுக்கு எதிரான வகையில் இன்று உள்ளது. நான் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவன். வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவன். வன்னியில் மிக மோசமாக கசிப்பு, கஞ்சா, ஐஸ், ஹெரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் தாராளமாக கிடைக்கின்றன. முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமுள்ளதாக பல புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா வருகின்றது. ஏன் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாது உள்ளது. குறிப்பாக கசிப்பு என்ற சட்டவிரோத போதைப்பொருள் மிக அதிகமாக பாவனையில் உள்ளதாகவும், கசிப்பை உற்பத்தி செய்யும் சட்டவிரோத உற்பத்தியாளர்கள் பல்வேறு நவீன வழிகளை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கசிப்பு உற்பத்தியாளர்கள் சில வீடுகளில் குடிநீர் குழாயை திறக்கும் போது கசிப்பு வருவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள். இச்சம்பவம் ஒரு இடத்தில் பிடிபட்டது. இவ்வாறான சூட்சுமமான முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. வீடுகளுக்குள் சுரங்கம் தோண்டி அதற்குள்ளும் கசிப்பு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நான் கிராமங்கள் தோறும் மக்கள் குறைகள் சந்திப்புகளை நடாத்தி வருகின்றேன். அந்த வகையில் கடந்த மாதம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வெள்ளப்பள்ளம் என்ற கிராம சந்திப்பில் பெருமளவு பொதுமக்கள் கூடியிருந்து என்னிடம் கைகூப்பி வேண்டினார்கள். சிலர் அழுதார்கள். தங்களுடைய குடும்பங்கள் சீரழிவதாகவும், இதனை கட்டுப்படுத்துங்கள், ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள், பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள், தங்களுடைய கிராமத்தில் கசிப்பு, கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத மதுபானத்தால் இதுவரை 13 பேர் இறந்து விட்டதாகவும், சிலர் இறக்கும் நிலையில் இருப்பதாகவும், இதேபோல் பாரதிபுரம், வள்ளுவர்புரம், இளங்கோபுரம், தேராவில் பகுதிகளில் இதுவரை 42 பேர் மாண்டு விட்டதாகவும், இன்னும் இறக்கும் நிலையில் சிலர் இருப்பதாகவும் சொல்லி தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றும்படி வேண்டுகின்றார்கள். இப்படி நிலைமைகள் பல கிராமங்களில் உள்ளன. கசிப்பு செய்கையில் ஈடுபடும் சில இடங்களை தாங்களே காட்டுவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள். தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியால் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வதில் பலத்த இடர்பாடுகள் இருக்கும்போது இந்த பிரச்சனை மிகவும் மோசமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சம்பவம், ஒரு அம்மாவும் அவருடைய மகளும் எனது அலுவலகத்துக்கு வந்து அழுதார்கள். தந்தையின் கசிப்பு பாவனையால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை எனவும், வீட்டில் உள்ள வயது வந்த 3 பிள்ளைகளும் தற்கொலை செய்ய போவதாக சொல்லுகின்றார்கள் என அழுதார்கள். நிலைமைகளை சற்று எண்ணி பாருங்கள். போலீசார் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்? ஏன் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை? அவர்களும் சில பேர் இதற்கு உடந்தை என மக்கள் முறையிடுகின்றார்கள். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சில இடங்கள் கிளீனாக இருந்தது. போதைப்பொருள் பாவனை இல்லாத ஒரு பகுதி இருந்தது. அதனை யாரும் மறக்க முடியாது. மிக அதிகமாக போலீசாரும் படையினரும் இருக்கும்போது இப்போது இதனை கட்டுப்படுத்தாமல் கசிப்பு உற்பத்தி கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என மக்கள் சொல்லுகின்றார்கள். போதைப் பொருட்கள் ஊடுருவலால் பல குடும்பங்கள் பசி பட்டினியுடன் காணப்படும் அவலம், பல திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலைமை, இதைவிட ஒரு தொகுதி இளைஞர் குழாம்
போதைக்கு அடிமையாகி மரணிக்கும் நிலைமைகள், அதிகரிக்கும் சமூக சீர்கேடுகள் என துன்பியலான ஒரு நிலைமைக்குள் பொதுமக்கள் பலர் தள்ளப்பட்டுள்ளனர்.